ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அக்னிச்சிறகு. நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் கௌதமுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க மதுமிதா. இதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக சந்தோஷ் தான் கௌதமாக கவனிச்சிக்க போகிறாரு. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ராகுல் என்ட்ரி கொடுக்குறாங்க. ராகுலை பார்த்ததுமே ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாங்க. ஆனால் ராகுல் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதனால் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, நம்மளுக்கு எத்தனையோ பிஸ்னஸ் இருக்குது, நீ அதை தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கௌதம் கட்டாயப்படுத்த மதுமிதா ராகுலுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்கு 1 இயர் மட்டும் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் பிக்கப் ஆகலைன்னா அவர் பிஸ்னஸை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்ல இங்கே ஓகே சொல்கிற மாதிரி இங்கே ராகுலும் அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் கௌதம் ஓகே சொல்லலை. ஆனால் இப்போ தான் நீங்கள் ஓகே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கௌதமை இங்கே சமாளிக்கிறாங்க. சந்தோஷ், பாட்டி இவங்க 2 பேரும் கொழுந்தனுக்கு அப்படி ஒரு சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லி மதுமிதாவை கலாய்க்கிறாங்க. அடுத்து கௌதம் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டார். 1 நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி மதுமிதா கையில் ஒரு பையை கொடுக்குறாங்க. என்னதுன்னு கேட்டால் லஞ்ச் பை அப்படின்றாங்க. ஸோ வீட்டில் இருந்தே மதுமிதா கௌதமுக்காக லஞ்ச் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதில் ஸ்பெஷலாக எதுவும் இல்லை, வெறும் தயிர் சாதம் தான் இருக்குது. அதை கௌதமிக்கிட்ட சொல்ல இந்த சின்ன பையில் சின்ன பாக்ஸில் தயிர் சாதமாக எப்படி அது போதும் அப்படின்னு சொல்லும்போது, நைட் நடந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அதனால நான் கொடுக்குற சாப்பாடை மட்டும்தான் இன்றைக்கி நீங்கள் சாப்பிடணும், வேறு எந்த ஒரு ஸ்நாக்ஸும் நீங்கள் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்ல இது கௌதமுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. சரி, மதுமிதா சொல்லிட்டாங்க, தட்டக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அங்கேருந்து போகிறாங்க. கௌதம் ஆஃபீஸ் போகிறாரு. அவருக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க நம்ம மதுமிதா. இதை பார்த்த பாட்டி சொல்லாமலே லஞ்ச் கட்டி கொடுக்குற, வழி அனுப்பி வைக்கிற, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆளையே மாற்றிட்ட அப்படின்னு சொல்ல மதுமிதா சிரிச்சிட்டே அங்கேருந்து போகிறாங்க. அடுத்த சீன் அப்படின்னு பார்க்கும்போது கௌதம், சந்தோஷ் இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷன். ஸோ காரில் போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல சிஸ்டர் உன் மேலே எவ்வளோ அன்பும் அக்கறையும் வச்சுருந்தா உனக்கு லஞ்செல்லாம் பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க, உனக்கு வயிறு சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அவங்க சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இது சாப்பாடா, சின்ன பையில் ஒரு சின்ன பாக்ஸில் சாப்பாடு கொடுத்துருக்காங்க, இது எப்படி அன்பும் அக்கறையும் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸோ உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க நைட்டு ஃபுல்லாக உன்னை பார்த்துக்கிட்டாங்க இல்லையா, உன்னை கவனிச்சுக்கிறணும் அப்படின்றதுக்காகவே ஸ்பெஷலாக சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்களா இல்லையா, அப்புறம் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் 2 பேருக்கு இடையில் ஒரு சின்ன நட்பு தான் இருக்குது, அதை தாண்டி இந்த லவ் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இதெல்லாம் நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா, சரி ஈவினிங் போகும்போது மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது கௌதம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மல்லிகைப்பூ அவளுக்கு, அல்வா எனக்கு அப்படின்னு சொல்ல இங்கே உனக்கு எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி மதுமிதா சிஸ்டர் உன் மேலே அன்பும் அக்கறையாக இருக்காங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீ செய்யணும்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷ் இங்கே கௌதம் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதையும் நானே உங்ககிட்ட சொல்லணுமா இல்லை நீயே செஞ்சுக்குருவியா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு போகிறாங்க. என்ன அப்படின்னா, கௌதம் மதுமிதா 2 பேரும் பார்க்கில் இளநீர் குடிப்பாங்க. ஸோ அதுக்கு கௌதம் பே பண்ணுறேன்னு சொல்லி காசு எடுக்கும்போது பாக்கெட்டில் காசு இருக்காது. சரி நானே பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிபே பண்ணும்போது ஃபோனில் அவங்களுக்கும் பேலன்ஸ் இல்லை. ஸோ உடனே தன்னுடைய தம்பிக்கு கால் பண்ணி ஒரு 500 ரூபாய் எனக்கு டிரான்சாக்ஷன் பண்ணு அப்படின்னு சொல்கிறத இங்கே கௌதம் கேட்பாங்க. ஒரு 80 ரூபா கூட அவங்க கையில் காசு இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த சீனை முடிச்சிருப்பாங்க. அப்போது இதை நீ அவங்களுக்கு செய்து கொடு அப்படின்ற மாதிரி சந்தோஷ் கௌதம் கிட்ட சொல்ல, அதற்கான ஏற்பாடுகளை நீயே செய்கிறியா இல்லை அதையும் நானே செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி சந்தோஷ் கேட்க, நானே செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே கௌதம் சொல்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே பாட்டி வெளியில் நின்றுட்டுருக்காங்க. ஒரு கார் நிற்கிது. அதுலேருந்து வேறு யாரும் இல்லை, சகுந்தலா தான் கீழே இறங்கி வராங்க. ஸோ என்னடா எபிசோட் நல்லா தானே போயிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தா இங்கே சகுந்தலா என்ட்ரி கொடுக்குறாங்க. கௌதம், மதுமிதா இவங்க 2 பேருக்கு இடையில் இனி பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணவே இவங்களுடைய என்ட்ரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ சகுந்தலாவை பார்த்ததுமே, என்னம்மா சீக்கிரமாக வந்துட்டேன், அதுக்குள்ளேயே சுற்றி பார்த்துட்டியான்னு சொல்லி பாட்டி ஒரு பக்கம் கலாய்க்க, இல்லை நானே நொந்து போய் வந்திருக்கேன் அப்படின்ட்டும், ட்ரிப்பு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ட்டும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பொண்ணோட தலை தீபாவளி முக்கியம் இல்லை, டூர் தான் முக்கியம்னு சொல்லி கிளம்பி போனேன், நீ செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் இங்கே இடத்துலேருந்து கௌதம் நல்லபடியாக மாயாவுக்கு செய்து முடிச்சான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே மதுமிதா என்ட்ரி கொடுக்குறாங்க. இங்கே கௌதம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னு சொன்னதுமே இங்கே சகுந்தலாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்னது, கௌதம் சந்தோஷமாக இருந்தானா அப்படின்ற மாதிரி இங்கே செம்ம டென்ஷனாக நின்றுட்டு இருக்கும்போது இன்னொரு டென்ஷனை ஏற்றுறதுக்காகவே மேனேஜர் வீட்டுக்கு வராங்க. என்னென்னு பார்த்தா மதுமிதா பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், நீங்கள் சைன் பண்ணுங்கள் அப்படின்ட்டும்
கௌதம் சாருடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுடைய பேரை நாமினியாக போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் அதுலேயும் சேர்த்து சைன் போட்டுருங்கன்னு சொல்ல, என்னது இவ பேர் நாமினியான்னு சொல்லி அதுக்கும் செம ஷாக் ஆகுறாங்க சகுந்தலா. சரி, சார் சொன்ன வேலையை தான் நான் செய்ய வந்திருக்கேன், அதனால நீங்கள் நல்ல நேரம் முடிகிறதுக்குலாம் சைனை போடுங்க அப்படின்னு சொல்ல, மதுமிதாவும் அந்த பேப்பர்ஸ்லாம் சைன் போடுறாங்க. செம்ம கோபத்தோட சகுந்தலா அங்கே உள்ளே போகிறாங்க. ஸோ இங்கே லக்ஷ்மிகாந்த் என்ன நடக்குதுன்னு சகுந்தலா கிட்டே கேட்க, அப்போ தான் கௌதமுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துலேயும் மதுமிதாவுடைய பேரை நாமினியாக போட போகிறாங்களாம் அப்படின்னு சொன்னதுமே இங்கே லக்ஷ்மிகாந்தும் என்னது நம்ம நினச்சதெல்லாம் விட நினைக்காதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பயங்கர கோபத்தோடு பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ பேப்பர்ஸ் எல்லாத்துலேயும் சைன் போட்டு முடிக்கிறாங்க. பாட்டி மதுமிதா கிட்ட தலை தீபாவளிக்கு அப்புறம் கௌதமை அப்படியே டோட்டலாக மாற்றிட்டே மதுமிதா அப்படின்னு சொல்லி இங்கே மதுமிதா வந்து சொல்ல, மதுமிதா கிட்ட சொல்ல, அதே சமயம் பாட்டி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ மேலே கௌதம் எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்கான்னு இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டால அப்படின்னு சொல்லும்போது ஸோ மதுமிதா வெக்கப்பட்டுக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க. அதை சகுந்தலா வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு, கல்யாணத்துக்கு முன்னாடி கௌதமுக்கும் உனக்கும் 7ஆம் பொருத்தமாக இருந்தது, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே மதுமிதா வந்து சிரிச்சுட்டே அங்கேருந்து போகிறாங்க. இதை பார்த்து செம்மையாக கோவப்படுறாங்க. கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது செய்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இங்கே சகுந்தலா கோவப்படும்போது, அந்த இடத்துல அபிஷேக் ஆஃபீஸில் இருந்திருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி லக்ஷ்மிகாந்த் அபிஷேக்கை மீண்டும் ஆஃபீஸ்க்குள்ளே எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கு நீ தான் கௌதம் கிட்டே பேசணும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்க, கௌதம் கிட்டே பேசுகிறதுக்காகவே சகுந்தலா இங்கே வெளியிலே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நைட் ஆகுது, கௌதம் என்ட்ரி கொடுக்குறாங்க. ரொம்ப டயர்டாக வராங்க. அம்மாவை பார்த்த சந்தோஷம், எப்போ வந்தீங்க, ட்ரிப்லாம் எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸோ இங்கே நீங்கள் இல்லாத ட்ரிப் எனக்கு ட்ரிப்பாகவே தெரியல, அதனால தான் திரும்பி வந்துட்டேன்னு ஒரு நடிப்பை போட, அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு கௌதம் கிட்ட சொல்ல, அபிஷேக் பற்றி தானே அப்படின்னு சொன்னதும் இங்கே அபிஷேக்கும் என்ட்ரி கொடுக்குறாங்க. இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்து கௌதம் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. இன்னொரு பக்கம் அபிஷேக் என்ன பண்ணுறாங்க, கிரணுக்கு கால் பண்ணி, உங்களுடைய ரெஸ்யூம் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு, நான் கௌதம் பழனிசாமியோட ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன், ஸோ நீங்கள் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுங்கள், ஆஃபீஸ் வந்து அபிஷேக்கை வந்து மீட் பண்ணுங்கன்னு சொல்லி இங்கே வேலை ஆஃபரையும் இங்கே கிரணுக்கு வந்து கொடுக்குறாங்க. கிரணும் இந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஆஃபீஸில் வேலை பார்த்தது மாதிரியும் ஆச்சு, மதுமிதா நம்ம கூட இருக்கிற மாதிரியும் ஆச்சு, ஸோ உடனே இந்த ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அங்கே கிரண் ஒரு பக்கம் பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் கௌதம் மதுமிதாவை பிரிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சகுந்தலா ஒரு பக்கம் பிளான் பண்ணுறாங்க. ஸோ 4 பக்கமும் பிரச்சனைகளோட இங்கே கௌதம் மதுமிதாவுடைய வாழ்க்கை வந்து போக போகுது. இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி இவங்களுடைய அன்பு எந்த அளவுக்கு புரிதல் இது மாதிரிலாம் வந்து வரப்போகுது அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.